ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சீசன் ட்ரெண்டாக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஹேபிட்டாக வந்து அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ப்ரீ ஒர்க் அவுட் ஏன் ரொம்ப அடிக்ஷனாக இருக்குது, அதுக்கு வந்து 3 ரீசன் சொல்லலாம். ப்ரீ ஒர்க் அவுட்டில் மேக்ஸிமம் வந்துட்டு கெஃபைன் தான் இருக்கும். நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு எனர்ஜி, ஃபோக்கஸ், மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், லிஃப்ட்டும் நல்லா ஹெவியாக பண்ண முடியும். செகண்ட் திங் ஃபிசிக்காலஜி ஃபேக்டர். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால ரொம்ப அடிக்ஷனாக சேஞ்ச் பண்ண வைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தீங்கன்னா இன்னமும் நீங்கள் வந்துட்டு அதிகமான டோசேஜில் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லி அது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணும். நீங்கள் எவ்வளோ கெஃபைன் டோசேஜ் எடுத்தாலுமே இன்னும் அதிகம் வேணும்னு தான் கேட்கும். ஸோ இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரலாம்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு நான் ஸ்டிமுலன்ட் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஸ்டிமுலன்ட்னா கெஃபைன் ஃப்ரீயாக இருக்கும். மேக்ஸிமம் அதில் வந்து நைட்ரோசைஜன், பீட்டா அலைன், சிட்ரில் மெலைட் இந்த 3 ஃபேக்டரும் இருக்கும். தூங்குறதுக்கு கண்டிப்பாக 6 hours முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கெஃபைன் டோசேஜ் இருக்கிற ப்ரீ ஒர்க் அவுட் தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 200 to 300 இருக்கிற கெஃபைன் டோசேஜ் ட்ரிங்க்ஸாக பார்த்து நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஒர்க் அவுட் வந்துட்டு ஒரு நிக்கோட்டின் அடிக்ஷன் மாதிரி தான். Consumption of pre-workout is injurious to health. Pre-workout குண்டுதல் உடல் நலத்திற்கு கேடு.